ஸோ வெல்கம் டு என்ன டன்னல் அது? இதுக்குள்ளே போகலான்னு தான் பார்த்தேன், அலோடு இல்லை நினைக்கிறேன். ஜில்லுன்னு இருக்குடா ராமா. 2 கிலோமீட்டர் உள்ளே போகும். 1974 கட்டியிருக்காங்க போல. இன்னொன்று இந்த உனக்கு சரி, அதில் ஆடலாமா? ஜாலியா இருக்கலாம். நிப்பாட்டலாம் முடியாது, ஆனா குதிச்சு இதுக்கு பிரேக் எங்கடா இருக்கு? கேரளாவில் இன்றைக்கி நான் போய் பார்த்த இடம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படி அந்த இடத்துல நான் என்ன பார்த்தேன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில், அதாவது வாகமான் அண்ட் இடுக்கி சீரிஸோட எபிசோட் 4ல் வாங்க பார்க்கலாம். கேரளாவில் இருக்க இந்த ஒரு டனல் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, இது சாதாரண ஒரு டனல் மட்டும் இல்லை, ஒரு சுரங்கப்பாதை. அது சுரங்கப்பாதைன்னு சொல்கிறத விட ஒரு நீர்த்தேக்க பாதைனே சொல்லணும். 1974 1980 வரைக்கும், அதாவது இந்த 6 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட இந்த டனல் கிட்டத்தட்ட இந்த 6 வருஷத்தில் 22 பேரை பலி வாங்கியிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேரளாவில் இருக்க பிக்கஸ்ட் டேமான இடுக்கி டேமுக்கு இங்கேருந்து தான் வாட்டர் சப்ளை இந்த டனல் வழியாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த டனலோட நேம் என்னடா அப்படின்னா உளுப்பணி டனல். அதுக்கப்புறம் இன்னொரு நேம் எதுவும் ஒன்று சொல்கிறானுங்களே, அஞ்சுருளி சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை பற்றி இல்லை ஒரு பிளேஸை பற்றி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். பட் அதை நம்ம நேராக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இருக்கிற வைபு வேறு லெவலு. அது உண்மையிலே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதான் இப்போ நான் பண்ண போகிறேன். அந்த டனல் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஃபஸ்ட் டைம் அதை போய் நேரில் பார்க்க போகிறேன். பார்க்க போகிறன்றதை விட சரி நடந்தது என்ன நீங்களே பாருங்கள். பட் இது நாட்டு அலவுடு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ளே போகிறக்கு அலவுடு இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களே பாருங்கள். இடம் ஏரியா லேக்கா 2 ஒன்று தானே? குளமா இருக்காது, இது ஏரின்னு தான் நினைக்கிறேன். தண்ணிலாம் வருதுடா. என்ட்ரி டிக்கெட் இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், இதில் என்ட்ரி டிக்கெட் போட்டு தான் போகிறாங்க. என்னது பைக் போகலாமா? சரி வா போ பார்ப்போம். பார்த்து இருக்கு. நான் இங்கே பார்த்துன்னு நினைக்கிறேன். பைக் உள்ள போகாது. ஊஞ்சல்லாம் இருக்குடா, ஊஞ்சல் எங்க எதுக்கும் ஒரு கியரில் போட்டு கியரில் தான் இருக்குது. அது எப்பவுமே போடுவேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியே விழுந்துச்சுன்னு வச்சுக்குவேன், திரும்ப ஒரு 10,000 20,000 குழந்தை வச்சிடும். இல்லைன்னா யூட்டன் போட்டு இப்படி சாட்சின்னு பாட்டுருக்கா, கார்னு பாட்டு நம்ம இப்படி போட்டுடலாம். இப்படியா? ஆமாம். இந்த ஊஞ்சல் ஆடலாமா? ஏண்டா ஆடுறியா? அதில் அந்துட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறது? அந்துட்டு போயிடுச்சுண்ணா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சரி அதில் ஆடலாமா? ஓகே. வெயிட் பேலன்ஸ் ஆகல, இது ஒன் சைடு கீழே இருக்கு. ஒன் சைடு கீழே இருக்கா, அதான் வெயிட் பேலன்ஸ் ஆகல. 2 தான் இப்படி சும்மா. இருக்குதே கிராஸாக தான் இருக்குது. கிராஸாக தான் நிப்பாட்டுறா, அவங்க போய்கிட்டோம். உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க.
அட்வென்ச்சரான ட்ரக்கிங். வேறு பேட்டரி மேம் இல்லை, பவர் எக்ஸ்டென்ஸில் போட்டிருக்கேன், இது தாங்கும். சரிப்பா. ஸோ வெல்கம் டு என்ன டன்னல் அது? ஏதோ ஒரு டன்னல் போட்டு நல்லா இருக்குது. இது எந்த ரூட்டுக்கு போகுதுன்னு தெரியல, ஆனால் இது வந்துட்டு போய் பார்ப்போம். என்னடா அது அலவுடு இல்லை. இந்த டன்னல் தான் அது. இதுக்குள்ளே போகலான்னு தான் பார்த்தேன், அலவுடு இல்லை நினைக்கிறேன். 2 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டர் உள்ளே போகும். இது வந்து 2ன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீன்னு போட்டிருக்கு, அது கிலோமீட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க 1974 1974 கட்டியிருக்காங்க போல. அதை கண்டுபிடிச்சிருக்காங்களோ, கண்டுபிடிச்சிருப்பாங்க, கட்டியிருக்க மாட்டாங்க. சரி பார்ப்போம். வா தூரத்தில் ரெண்டு பார்ப்போம். தூரத்தில் ரெண்டு. நான் கனலுக்குள்ளே வண்டியே இருக்கலாம் பிளான் பண்ணியிருந்தா நீ எட்டியப்பா கூட எனக்கு போட்டிருக்கேன். நான் என்ன நினச்சேன், தண்ணி இது வண்டியை இறக்கி உள்ளே விடலாம் அப்படின்னு நினச்சேன். டனலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூட்டு போகுது, அந்த ரூட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்வென்ச்சராக இருக்குது பார்க்குது. டேய் கேமராமேன் புட்றா. ம் ப்ரோ இங்கிட்ட ஒரு பாதை போகுது ப்ரோ, இங்கிட்ட இருந்து வராங்க உள்ள இருந்து. லேக் பார்க்கவே செம்மையாக இருக்குது. உள்ளே முதல்ல இருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் நம்ம தைரியமாக இறங்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்டா முதலையாகலாம், அது முதலைகள்லாம் அசராது கிடையாது. உள்ளே இறங்கி பார்த்துட வேண்டியதான். குளிக்கலாமா? குளிக்கலாம்னா கண்டிப்பாக நான் டைவை போட்டு தான் வருவேன். சூப்பராக இருக்குல்ல? அங்கே என்னது முதலையா? எது அது சுறா? சுறாவா? டேய் தற்குறி நிரூபிக்கிறீங்கடா. வாடா உள்ள. மீனா? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சந்தேகம் இருந்தால் உள்ளே இறங்கி பார்த்துடணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இது தண்ணி செம்மையாகடா, கால் வச்சு பார்ப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பிடிச்சிருக்கேன். பேக்கை பார்த்துக்கோ. இறங்கி பார்க்குறேன், முடிஞ்சால் டைவ் அடிச்சு கூட பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. ஜில்லுன்னு இருக்குடா ராமா. சூப்பராக இருக்கு. குளிக்கலாமா? குளிக்கலாம். அலோடா அறையில அண்டர் வாட்டர் ஸ்டார்ட் எடுத்து பார்ப்போமா? தெரியுமா? தவன்னு நினச்சிட்டா அப்படியே தவிட்டு ஓடி வந்துரு. ஆனால் காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, பார்த்துக்க. காப்பாற்று கண்ணாடி கொடு. ஷூவை ஏன் ப்ரோ கையில் வச்சுருக்க? இல்லை பேசாம அது ஸ்டைல்ரா, உனக்கு தெரியாது.
தண்ணிக்குள்ளே இறங்கலாம் நினச்சேன். ஆனால் அங்கே தெளிவாக போட்டிருக்கான், பாதுகாப்புடன் ஆச்சு, எதிர்பாராத நேரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும், அதனால் தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு. நாங்கள்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங்கை போகிறவங்க, அவங்க கேரளாக்காரங்களுக்கு தெரில. சுனாமிலே ஸ்விம்மிங்க நான் போடுவேன் ப்ரோ, இது தெரியல சுறாப்பட டைலாக்கு. ப்ரோ சுனாமிலே ஸ்விம்மிங் போட்டு வருவாப்புல தலைவன். இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குடா, இதை பிடி. நாடவா இரு நான் புடி கேமராமேன், புடி கேமராமேன். வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. ஆட்டி விடவா? ஹெல்மெட் வேற இருக்கு. இரு வரேன். இரு நான் கால் வலிக்குறாமே. உட்காந்துக்கவா? இதில் எப்படி உட்காந்துக்கிறது? உட்காந்தாட்டு ஜம்முன்னு இருக்கும். சின்ன வயசில் ஊஞ்சல் ஆடினது, அதுக்கப்புறம் இப்போ தான் ஆட போகிறேன். எனக்கு என்ன ஒரு பயம்னா, இந்த கயிறு பிச்சுக்கிட்டு போகாமல் இருந்தால் சரி. உன் வெயிட்டெல்லாம் தாங்காது. என் வெயிட்டை தாங்காதுடா, இந்த பேக் வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்குது. எங்கடா அந்த கயிறை காணோம்? பின்னாடி தான் இருக்கு. ராமா ஜாலியாக இருக்குடா. ராமா பயமா இருக்கா? நிப்பாட்றா அந்த நிப்பாட்டலாம் முடியாது. வேணா குதிச்சு, இதுக்கு பிரேக் எங்கடா இருக்கு? வேணா குதிச்சு தப்பிச்சுக்க. எதையாவது பிடிச்சி தப்பிக்கவா? பிரேக் எங்கடா இருக்கு? கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்லோவா வர முடியும் தெரியல. அங்க பாரு, அதுக்குள்ள விழுந்தா சொல்லி முடிச்சு காலை மட்டும் கீழே வச்சிடாத. போலாமா? போலாம் ரை. தலா கிருன்னு வருதுடா. போலாம். கேமரா ரெடி. பட்டையை கிளப்புறீங்க. ஆடுறா, நல்லா ஆடுறாடா. ப்ரோ காக்கா பார்த்தது காக்கா, இது காக்காடா. காக்கா தானே இது? காக்கா அதில் இதை பிடுங்க முடியுமா? அது இழுக்க முடியல ராமு. ஏடா நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. என்ன இருக்குடா கடை? நான் கூட இப்போ வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் நினச்சேன். மூன் லைட் ஃபுட் கார்னர். இங்கே அப்படி என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு? சாப்பிடலாமா? நான் வீடியோ எடுத்துக்கலாமா? இன்னொன்று இந்த உனக்கு. இது வரைக்குமே என்னோடய வீடியோவை பார்த்தவங்களுக்கும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், முடிஞ்சளவு நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்கள். அங்கே இருக்க ஃபுட்ஸு, பீப்புள்ஸு, கல்ச்சர்ஸு இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கையோட கடைசி காலத்தில் நம்ம வீல் சேரில் உட்காரும்போது நம்ம நினச்சி பார்க்க குட் அண்ட் கோல்டன் மெமரிஸ். என்னதான் வாழ்க்கைன்ற ரேஸில் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருந்தாலும் கடைசி வரை ஓடிட்டே இருக்க முடியாது. கிடைக்கிற குட்டி குட்டி கேப்ஸில், வீக்கெண்ட்ஸில் முடிஞ்சளவு நிறைய பிளேஸஸ்க்கு ட்ராவல் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதை நான் மட்டுமே சொல்லலை. நம்ம ஜாகி சானே சொல்லியிருக்காரு, வாழ்க்கைன்றது சின்ன வட்டம், அது சடனாக முடிஞ்சளவு எவ்வளோக்கு எவ்வளோ இளம் இருக்கும்போது நிறைய இடத்துக்கு போங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரு பாட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you soon.